ராசி நேயர்களுக்கு வணக்கங்க. வணக்கம் நண்பர்களே. இந்த அமாவாசை துலா ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அமாவாசை என்பது புதிய தொடக்கம் தரும் காலமாக அமைஞ்சிருக்குதுங்க. பழைய சுமைகளை விட்டு புதிய பாதைகளை முன்னேற்ற தரக்கூடிய சக்தி வாய்ந்த அளிக்கும் நாளாக இருக்குதுங்க. துலா ராசிக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் மன அமைதியும் உறவினர்களுக்கு முன்னேற்றமும் தொழிலில் புதிய வாய்ப்புகளும் தரக்கூடிய நன்னாளாக இருக்குதுங்க. தொழில் மற்றும் வேலையிலன்னு பார்த்திங்கன்னா வேலை செய்பவர்கள் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள்லாம் படிப்படியாக குறையுங்க. உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு அதிகரிக்கும். மேலதிகாரிகள் நல்ல ஒரு பாராட்ட தரக்கூடிய நன்னாளாக அமைச்சிருக்குதுங்க. வேலையை மாற்ற நினைப்பவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தகவல்கள்லாம் சேருங்க. எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் ஒரு வேலையை மாற்றிக்கலான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நன்னாளாக அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாடு வெளியுத்தியோகத்துக்கு செல்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முடிவுகள்லாம் சேருங்க. வியாபாரம்னு பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்கிறவங்களுக்கெல்லாம் முன் உதாரணமாக யோசிக்கணுங்க. பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வரக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். கூட்டுத்தொழில் என்ன நம்ம இப்படி சேர்ந்து செய்யலாமா, இது நல்லதாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. பணவரவுன்னு பார்த்திங்கன்னா வருமானம் சீராக இருக்குங்க. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்பவும் மிகவும் நல்லதுங்க. பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகரிக்குதுங்க. சேமிப்பு மிகவும் அவசியங்க. சேமிப்புன்னு பார்த்திங்கன்னா தேவையற்ற செலவுகள்லாம் கட்டுப்படுத்தினாவே ஒரு நாளைக்கு அன்றாட லைஃப்பில் சேமிப்புன்றது ரொம்ப மிகவும் அவசியங்க. சேமிக்கிறதன் மூலமாக வருங்காலத்துக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குங்க. குடும்பத்தில்னு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த புரிதல் அதிகரிக்குங்க. பெற்றோரோட ஆலோசனை உங்கள் வழிகாட்டுதலுக்கு அமையுங்க. பெற்றோரோட ஆசீர்வாதன்றது ரொம்பவும் மிகவும் அவசியங்க. குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்குங்க. காதல் மற்றும் வாழ்க்கையில்னு பார்த்திங்கன்னா காதலில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கள் மனதில் இருப்பதெல்லாம் அமைதியாக பகிர்ந்து கொண்டிருந்தால் உறவு வழிபடுங்க. திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பேச்சுவார்த்தை கிடைக்குங்க. ரொம்ப நாளாக கல்யாணத்துக்காக நாங்கள் வீட்டில் பேசிகிட்ருக்கோம், கல்யாணம் ஆகிறதுக்காக அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. மாணவர்கள்னு பார்த்திங்கன்னா படிப்பில் கவனம் அதிகரிக்கணுங்க. போட்டித் தேர்வில் தயாராகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. ஆசிரியர்கள் ஆதரவு கொடுப்பாங்க. என்ன அந்த பரீட்சை எழுதலாமா, எழுதுனா என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் பரீட்சை எழுதுனா நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஆரோக்கியம்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறிய அளவிலான சோர்வுலாம் இருக்குங்க. என்ன சோர்வாக இருக்குது, ஒரு மாதிரி வேலை செஞ்சுட்டே இருந்தால் டயர்ட்னஸ் அந்த மாதிரிலாம் இருக்குங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் அசரக்கூடாதுங்க. போதுமான ஓய்வு ரொம்பவும் அவசியங்க. நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் போதுமான ஓய்வு இருக்கிறதுனால மன அமைதி அதிகரிக்குங்க. உடற்பயிற்சின்றது அன்றாட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. உடற்பயிற்சி நம்ம டெய்லியும் செய்கிறதன் மூலமாக மன அழுத்தத்தை குறைக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள்லாம் சேருங்க. பணவரவு, கூட்டுத்தொழில் செய்கிறவங்க, அதே சமயம் வேலை உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கிறது, நல்ல ஒரு பேச்சு, கல்யாண யோகம் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் சேரக்கூடிய நன்னாளாக அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. பயணங்களால் நன்மை கிடைக்குங்க. நான் ஒரு ட்ராவல் பண்ணுறேன், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், அதே மாதிரி எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்குதுங்க. நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் தொழில் மற்றும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நன்னாளாக அமைஞ்சிருக்குதுங்க. அதே சமயம் நம்ம யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயங்க. சுவாகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. பணம் மேம்பட்ட முடிவுகள்லாம் சேருங்க. பரிகாரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்மம் அல்லது நினைவு வழிபாடு செய்கிறதுலாம் ரொம்பவும் அவசியங்க. மகாலட்சுமி மற்றும் சிவபெருமான வழிபடுறது மன நிம்மதி அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழை எளியோருக்கு அன்னதானம் அல்லது இந்த தேவையான உதவிகள் செய்கிறது ரொம்பவும் அவசியங்க. நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. துளாராசிக்கு இந்த அமாவாசை ஒரு புதிய திருப்பமுனையை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. கடந்த காலமாக இருந்த மாதங்களாக இருந்த மனத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்குங்க. முடிவெடுக்க சூழ்நிலைகள் வெதுவெதுகாக வருங்க. இந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணுங்க. தொழில் மற்றும் வளர்ச்சியில்னு பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக எதிர்பாராத
பதவி உயர்வு வந்து அதிகரிக்குங்க. சம்பள உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி வருங்க. வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் வந்து அதிகரிப்பாங்க. சமூக வலைத்தளங்களில் அல்லது இணையதளங்களில் இருக்க தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்கு வந்து நல்ல ஒரு சிறந்த காலமாக இருக்குதுங்க. வெளிநாட்டு தொடர்பான மூலம் லாபம் கிடைக்கிறதுக்கான நல்ல ஒரு நாளாக இருக்குதுங்க. எதிர்பாராத வருமானம் கிடைக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக இருந்த வருமானம் வந்து சேரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஆனால் வந்து தேவையில்லாத பொருட்களை வாங்குவது அல்லது சேமிப்பில் கவனம் செலுத்தணுங்க. வீட்டில் வந்து மகிழ்ச்சி சூழல் வந்து நடைபெறுங்க. குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக அமாவாசை நாள் அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே அன்பு புரிதல் வந்து அதிகரிக்குங்க. எதிர்பாராத ஒரு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. காதலில் இருந்த சந்தேகங்கள்லாம் விளங்குங்க. உங்களுக்கு உறவு அல்லது கட்டத்துக்கு கொண்ட செல்லும் வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்குதுங்க. மாணவர்கள்னு பார்த்திங்கன்னா உயர்கல்வி மற்றும் போராட்ட தேர்வுகளுக்கெல்லாம் வந்து சேரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சாதகமான சூழ்நிலை உருவாகக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கவனமாக வந்து சிதறாமல் இருந்தால் படிப்பில் வந்து வெற்றி உறுதி. ஆரோக்கியம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். இருப்பினும் மன அழுத்தம் வந்து குறைவோ அல்லது யோகா தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது நல்லதுங்க. அதிர்ஷ்ட குறிகள்னு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட எண் 6, 9. அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை, இளஞ்சிவப்பு, வெளிர் நிலம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நாள் வெள்ளிக்கிழமை. காலையில் வந்து முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை செய்கிறது மிகவும் நல்லது. சிவபெருமான், மகாலட்சுமி மற்றும் குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. நல்ல பலனை தருங்க. வீட்டில் வந்து மாலை நேரத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றது வழிபாடு செய்யணுங்க. இந்த அமாவாசை நாள் வந்து நல்ல செயல்களும் பல மடங்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. மனதில் இருந்த எதிர்பாரை எண்ணங்களை நீக்குங்க. தன்னம்பிக்கை மன உறுதி அதிகரிக்கும் நாளாக இருக்குதுங்க. வாழ்க்கையில் புதிய இலக்குகளை அமைத்து செயல்பட இது வந்து முக்கிய ஏற்ற காலமாக அமைஞ்சிருக்குதுங்க. நிறைவேறாத ஆசைகள்லாம் வந்து நிறைவேறும். நீண்ட நாட்களாக நீங்கள் மனதில் வைத்திருந்த சில முக்கியமான ஆசை அல்லது திட்டம் வந்து நிறைவேறுவதற்கான அறிகுறி தென்படும். எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல ஆதரவு கிடைக்குங்க. புதிய தொடர்புகளில் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு நிச்சயம். இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் புதிய நண்பர்கள் தொழில் தொடர்பான செல்வாக்கு மிக்க நண்பர்கள் வந்து அறிமுகம் ஆவாங்க. இந்த அறிமுகங்கள் வந்து எதிர்பாராத பெரிய முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. சொத்து மற்றும் வாகன யோகங்கள்லாம் வந்து சேருங்க. வீடு, நிலம், வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல காலமாக இருக்குதுங்க. சொத்து பிரச்சனை எனக்கு வந்து இந்த சொத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை, தீர்மானமே வரலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சொத்து பிரச்சனைகள்லாம் நீங்குங்க. வாகனம் வாங்குறது அல்லது விற்கிறது, வீடு வாங்கணும் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு முடிவு வந்து சேரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. வெளிநாடு வாய்ப்புகள்லாம் வந்து அதிகரிக்குங்க. வேலை, அப்புறம் படிக்கிறதுக்கு, அந்த மாதிரி வீடு மாற்றம், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முயற்சி செஞ்சால் நல்ல பலன் அல்லது நல்ல தகவலை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தாமதமாக இருந்தாலும் ஆவணங்கள் அல்லது அனுமதிகள் வந்து முன்னேற்றம் தருங்க. பெண்களுக்குன்னு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும் நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. வேலை செய்யும் பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் மற்றும் பாராட்டுக்கள் கிடைக்கும் நாளாக இருக்குதுங்க. சுயதொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வருமானம் உயரம் வருங்க. பெண்களுக்குன்னு பார்த்திங்கன்னா தொழிலில் எடுத்த முயற்சிகள் வந்து வெற்றி பெறுங்க. தலைமையில் பொறுப்புகள் வந்து கிடைக்குங்க. குடும்பத்திற்காக எடுத்த முடிவுகள் நல்ல பலனை தருங்க. இந்த அமாவாசை காலத்தில் கோவில் தரிசனம், தீபம் ஏற்றது, முன்னோர்களை எடுத்து பிரார்த்தனை செய்கிறதெல்லாம் வந்து மன அமைதியை அதிகரிக்கும். உங்கள் யாரையும் வந்து கண்மூடித்தனமாக நம்புறது வந்து தவறுங்க. இவங்க நல்லா பேசுகிறாங்க, இவங்களை நம்புறதுல என்ன தவறு அப்படின்னு நினச்சிட்டு வந்து ஒருத்தங்களை வந்து கண்மூடித்தனமாக நம்புறது வந்து தவறுங்க. கோபத்தில் வார்த்தைகளை வந்து உறவினர்களை பாதிக்கலாங்க. நான் கோபத்தில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்கள பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மிகவும் தவறுங்க. தேவையற்ற கடன் வாங்குவதை வந்து தவிர்க்கணுங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கடன் வாங்குறது, அந்த கடனை நம்ம எப்படி கட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் மிக தவறான செயலுங்க. முக்கிய ஆவணங்களை வந்து கையெழுத்து முழுமையாக படித்து உறுதி செய்யணுங்க. ஒரு இடத்துல சைன் போடுறது வந்து நீங்கள் பார்த்து சிந்தித்து சைன் போடுறது மிகவும் அவசியங்க. இந்த நாளில் காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகும் மாலை விளக்கு ஏற்றும் நேரத்தில் இறைவனை மனமுருகி வழிபடுறது வந்து மிகவும் நல்லதுங்க. நல்ல பலனை தரக்கூடிய நாளாக இருக்குங்க. வெள்ளை மலர்களால் வந்து மகாலட்சுமியை வழிபடுறது மிகவும் அவசியங்க. ராசி நண்பர்களே, இந்த அமாவாசை உங்கள் வாழ்க்கையில் இருந்த இருளை அகற்றி புதிய நம்பிக்கையுடன் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரட்டும். பொறுமையுடன் செயல்படுங்கள். இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள். நல்லதே நடக்கும். இது போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட தொடர்புகள் மீண்டும் ஒரு பலனுடன் பதிவுகளும் சந்திக்கிறோம்.
நன்றி. அகிலம் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.